டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படின்றதுனால ஒருவேளை அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது பணக்காரர்களுடைய பட்டியலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலில் கடைசி இடத்துல இருந்த அதானி எப்படி மேலே வந்தார் அப்படின்றது ஊரறியும் உலகம் அறியும், நீங்கள் அறிவீங்க. பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் அதானி தொடர்பாக பேசியதற்காகவே அவரை வந்து பழி வாங்கியது இந்த பாஜக அரசு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களை, பல முக்கியஸ்தர்களை நேரில் சென்று சந்தித்து, அந்த மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று, தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா, தமிழ்நாடு முக்கியமான, தமிழ்நாடு ரொம்ப முக்கியமானது. ஃபண்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் ஈர்க்கிறதுக்காக ஒரு ஆள் அப்படின்ட்டு சொல்லி ஒரு 6 பேரை வந்து அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2236 கோடி ரூபாயை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு புகாரை அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். அதானி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பிசினஸ் மூலமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேல ப்ராஃபிட் இருக்குது, ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல வந்து இருக்குது அப்படின்றதுதான் முகாந்தாரம். மக்கள் மத்தியில் இந்த ஊழலை பற்றி, சோலார் பவர் பிளான்ட்டை பற்றின அந்த ஊழலை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வாயை திறக்கக்கூடாது, தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. Maker. He is not a king, he is a king maker. King is நரேந்திர மோடி. ஸோ கிங் மேக்கரை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுல இந்த அரசாங்கம் ரொம்பவும் தெளிவாக இருக்கு. நீங்க பாருங்க, 2250 கோடி ரூபாய் பக்கத்துல இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் என்று அமெரிக்கா சொல்லுதுன்னா இது எவ்வளவு பெரிய கேவலமானது. அதுவும் இந்த சோலாருக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. டிராக்டர் வாங்க கடன் வாங்கினவனாலும் ஒவ்வொருத்தரும் சேர்த்து போயிட்டு இருக்கிறான். ஆனா அதானிக்கும் அம்பானிக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் எத்தனை வங்கிகள்ல காசு போட்டு கொடுக்குது. ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வயர் தமிழினுடைய எடிட்டரும் அரசியல் விமர்சகருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரொம்ப பூதாகரமாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதானி அவர்கள் மீது அமெரிக்காவில் அதானி நிறுவனத்தின் மீது சொல்லப்பட்டிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள், லஞ்சம் கொடுக்கப்பட்டது, இது தொடர்பான விஷயங்கள்ல அங்கே இருக்கிற நீதிமன்றம் சொல்லியிருக்கிற விஷயம், வாரண்ட்லாம் பிறப்பிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. இது இந்த பக்கம் இந்தியா அமெரிக்க உறவு, இதை பேஸ் பண்ணி அங்கே அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறது, நம்ம இந்தியா அமெரிக்கா இடையில நல்ல உறவு இருக்குது, இந்த உறவின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்தியா ஒத்துழைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவை மையப்படுத்தி சொல்கிற அளவுக்கு இந்த விஷயத்த பேசியிருக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுடைய ஊடகங்கள் சொல்லுகிறது இல்லை, இது வந்து செய்தி தொடர்பாளர் சொன்ன விஷயம் தானே, அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சொன்ன விஷயம். டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர், உலக தலைவர் நரேந்திர மோடி தான் அப்படின்றதுனால ஒருவேளை அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா உதவி செஞ்சதெல்லாம் இவங்க தானே, ஊடகங்கள்லாம் அப்படிதானே பேசிட்டு இருக்கிறாங்க, ஊடகங்கள் எல்லாமே அப்படித்தானே பிரதிபலிக்குது. நானும் கேட்க வந்தேன், ஆக்சுவலி இது நீங்க ஃபேக்டாவே சொல்றீங்களா இல்ல வஞ்ச புகழ்ச்சி பாடுறீங்களா? இல்ல நான் சொல்றேன், அவங்க சொல்றாங்களே, நான் வஞ்ச புகழ்ச்சி அடையலைங்க. ஊடகம் சொல்வதை, பொது சமூக தளங்களில் பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை நான் வந்து பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு. அதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாய்ஸா கிடையாது, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு உதவி செய்ய மாட்டார். ஏனென்றால் இவங்க 2 பேரும் அக்குனா மட்டாட்டாவா இருந்தாலும் இன்னைக்கு இப்போ 2014 தேர்தலில் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக அதானி தான் இருந்தார். அதாவது பணக்காரர்களுடைய பட்டியலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலில் கடைசி இடத்துல இருந்த அதானி எப்படி மேலே வந்தாரு அப்படின்றது ஊரறியும் உலகம் அறியும், நீங்க அறிவீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அறிவாங்க. கிடுகிடுன்னு ஒரு வளர்ச்சி, அதுவும் 2014 இருந்து தான். ஆமா, அதுல இருந்தா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. கொரோனா காலத்திலேயே அவருடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய
வளர்ச்சியாக இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் அதானி தொடர்பாக பேசியதற்காகவே அவரை வந்து பழி வாங்கியது இந்த பாஜக அரசு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அவருடைய பதவியை பிடிங்கி அவர் மீது வழக்கு போட்டு இன்னைக்கு ஆப்போசிஷன் லீடரா வந்து இருக்கிறாரு, இன்னும் பேச்சு கொண்டிருக்கிறார். அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் இந்தியா கேட்டுக்கொண்டிருக்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி ஏன் அதானி அவர்களுக்கு அவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார் அப்படின்ற அந்த கேள்விதான் எழுகிறது. எனவே அமெரிக்கா சொல்றது இந்தியாவில் நடைபெறாது அப்படின்ற காரணத்தினால்தான் ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் இப்படி ஒரு போடு போட்டிருக்காங்க. நிச்சயமா நரேந்திர மோடி இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாரு அப்படின்றத போட்டிருக்காங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம், கேஸ் டீட்டெயில்ஸுக்கு வருவோமே. என்னன்னா சோலார் பவர் பிளான்ட் இந்தியா முழுவதும் ஒரு 6 மாநிலங்கள்ல இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குது. அது தொடர்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களை, பல முக்கியஸ்தர்களை நேரில் சென்று சந்தித்து, அதுல அந்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு, தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா, தமிழ்நாடு முக்கியமான, தமிழ்நாடு ரொம்ப முக்கியமானது. அது நம்ம வருவோம், முதல்ல இங்க வந்துருவோம், இன்டர்நேஷனலுக்கு வந்துருவோம். ஸோ எனவே என்னன்னா அது சம்பந்தமாக அதானி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 6 பேர் போயிட்டு பேசுறாங்க. அதானியினுடைய தம்பி, அவருடைய மைத்துனர், பிளஸ் அந்த சிஇஓ, அப்புறம் வெளிநாடுகளில் அந்த கம்பெனி ப்ரொமோஷன் சம்பந்தமா இன்ஃப்ளூயன்சர்ஸை, அதாவது ஃபண்டர்ஸ் இருக்காங்களே அவங்களெல்லாம் ஈர்க்கிறதுக்காக ஒரு ஆள் அப்படின்ட்டு சொல்லி ஒரு 6 பேரை வந்து நீதிமன்றம், அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2236 கோடி ரூபாயை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள், லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு புகாரை அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள்லாம் அதை நீதிமன்றத்துக்கிட்ட கொடுத்ததாகவும், நீதிமன்றம் அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அவரின் மீது சார்ஜ் ஷீட்னா கைது பண்ற அளவுக்கு ஒரு நெருக்கடியை வந்து உண்டு செய்திருக்கிறதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியா முழுவதும் சோலார் பவர் பிளான்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தான் டைப் பண்ணுது. 2000 வந்ததாக இருந்தாலும் 2014க்கு அப்புறம் அதானியினுடைய அந்த எம்பவர்மெண்ட் இருக்கு தெரியுமா, ஒரு அக்ரெசிவான க்ரோத், அந்த க்ரோத்தை வந்து கொடுத்தது நரேந்திர மோடி தான். நாட் ஒன்லி இன் பவர் பிளான்ட், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. போர்ட்டுகளாக இருக்கட்டும், இல்லை விமான தளங்களாக இருக்கட்டும், இல்லை விமானங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம இதுக்கு முதல்ல வருவோம், நிலக்கரியா இருக்கட்டும், இங்க வருவோம் முதல்ல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக இவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி முதல்ல வர வேண்டிய ஒரு விஷயம். கேரளாவில் உமன் சாண்டின்னு ஒருத்தர் இருந்தார், இறந்து போனாரு. கேரளாவினுடைய முன்னாள் காங்கிரஸினுடைய முதல்வர். அவருக்கும் இதே மேட்டர்ல தான் பிரச்சனை வந்துச்சு, சோலார்ல தான் பிரச்சனை வந்துச்சு. கேரளா முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போராட்டம். சட்டமன்றத்துக்குள்ளேயே கம்யூனிஸ்டுகள் உள்ள உட்கார்ந்து போராட்டம் நடத்தி வீதிகளில் மக்களை கொண்டாந்து குவிச்சு ஆட்சியை கவிழ்த்தார்கள். மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் பினராயி விஜயன் தலைமையிலான ஒரு அரசாங்கத்தை அமைச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாசிவான ஊழல். நீங்க கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் மூலமாக, அதானி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பிசினஸ் மூலமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேல ப்ராஃபிட் இருக்குது. அதாவது ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல வந்து இருக்குது அப்படின்றது தான் முகாந்தாரம். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஆர் ராசான்னு ஒருத்தர் இருந்தார், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல கைது செய்யப்பட்டு 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டார். முழுக்க ஒரு மாதம் அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த பீக் டைம்ல காங்கிரஸ் பார்ட்டியை கவுக்கணும்ன்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஊடகங்கள்ல இதை வந்து பேசினாங்க. ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஆயிடுச்சு, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ட்டு. ஆனால் இன்னைக்கு 3 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் செய்வதற்காக திட்டம் தீட்டி கையும் களவுமாக மாட்டியிருக்கிறார் இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அதுவும் அமெரிக்காவில் மாட்டியிருக்கிறார். ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாயை திறந்து பேசவில்லை? அப்போ கோடி மீடியா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, தன்னுடைய முதலாளிக்கு சேவகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறது. மக்கள் மத்தியில் இந்த ஊழலை பற்றி, சோலார்
பவர் பிளான்ட்டை பற்றின அந்த ஊழலை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வாயை திறக்கக்கூடாது, தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஏன் தெளிவாக இருக்கிறதுனா, அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், இல்லை இந்த ஆட்சியை தொடர வேண்டும், ஆனால் அதானி என்கின்ற ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கேம் பிளேயர் வந்து வேணும். கிங் மேக்கர், இஸ் நாட் அ கிங், இஸ் அ கிங் மேக்கர். கிங் இஸ் நரேந்திர மோடி. ஸோ கிங் மேக்கரை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுல இந்த அரசாங்கம் ரொம்பவும் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் பாருங்க, 2236 கோடி, கிட்டத்தட்ட 2250 கோடி ரூபா பக்கத்தில் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் என்று அமெரிக்கா சொல்லுதுன்னா இது எவ்வளோ பெரிய கேவலமானது. அதுவும் இந்த சோலாருக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கைகளும் கரைபடிந்திருக்கிறது. இவர்கள் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா என்ற கேள்வியை இந்த இடத்துல அதானி நிறுவனத்தோட அவங்களோட பதிலையும் விளக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதுல வந்து ஒரு பிரதிவாதியாக ஒருத்தர் நிறுத்தப்படுறாரு அப்படின்றதுனாலயே குற்றவாளி அப்படின்னு ஆகிடாது. இங்க வந்து நாங்க அந்த மாதிரி எங்க சைடுல சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்க எல்லா விஷயத்தையும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் லஞ்சம் கொடுத்திருக்காங்க. சட்ட ரீதியாக நாங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணவும் தயாரா இருக்கிறோம். அதானி நிறுவனம் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல அப்போ கைது இருக்கிறாங்க. இல்ல அப்போ நரேந்திர மோடி அவர்கள் அதானியையும் அதானியினுடைய தம்பியையும் மைத்துனரையும் சிஇஓயையும் கைது செய்யறதுக்கு விடுவாருன்னு அவங்க நாங்க கைதாகிறோம் அப்படின்றாங்க. அப்படிதானே? குற்றத்தை ஒத்துக்கல. இல்லைங்க கோபி, ஒரே ஒரு விஷயம் தான். நான் நீதிமன்றத்தில் இருக்கிறேன், என் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நான் நீதிமன்றம் என்னை குற்றவாளி என்று ஆதாரபூர்வமாக என்னை நிரூபித்தால் தான் நான் குற்றவாளி. அந்த அறிவு இல்லாமலாம் இல்லை. ஆனா கடந்த காலங்களில் இந்தியாவை பாருங்கள், அவருடைய பொருளாதாரத்தை பாருங்கள், அவருடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள், எவ்வளோ ஹையர் எண்டுக்கு போயிருக்கிறாங்க கோபி. கோவிட் டைம்ல அவர் சம்பாதித்த பணம் மட்டும் கோடிக்கணக்கில். இது இந்திய தேசத்தினுடைய எக்கனாமியை, இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதானி சார்ந்து மாத்திட்டாங்க. அதானி தான் ஏதோ நீங்க பேசும்போது சொல்றீங்களே, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும், பொருளாதார வீழ்ச்சி இருக்கும். எல்லா பத்திரிகைகளும் இதுதான் எழுதுகிறது. எல்லா பத்திரிகைகளும் இதைத்தான் பேசும் பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைய போகிறது, பொருளாதார வீழ்ச்சி அடை. அதானி தான் இந்தியாவுடைய எக்கனாமியா? இந்திய தேசத்தினுடைய பொருள் நேற்று ஒரு நாள்ல மட்டும் பங்கு சந்தைகள்ல 12,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் இறங்கிட்டு தான் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எல்ஐசியில இருந்து எல்லாத்துலயும் இருந்தும் அவருடைய பங்குகள் குறைந்து கொண்டே வருகிறது. 11 பேங்குகள். ஆமா, இதெல்லாம் வந்து ஆகுதுன்ட்டு நான் கேட்கிறேன். ஒரு சாதாரணமாங்க ஒரு டிராக்டர் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் டெல்லியில, ஞாபகம் இருக்கிறதா? ஜாத்தா, ஒரு மிகப்பெரிய ஜாத்தா நடத்தினார்கள். அவர்களை கொன்றது என்ன, காரில் ஏற்றி கொன்றது என்ன, அவர்களுக்கு தடை போட்டது என்ன, எண்ணற்ற பெயர்கள் உயிரிழந்தார்கள். அவர்களை காலிஸ்தான் என்று சாப்பா குத்தினார்கள், அவர்களை தீவிரவாதிகள் என்றும் முத்திரை குத்தினார்கள், அவர்கள் சைனாவிடம் இருந்தும் கிறிஸ்துவ கைக்கூலிகள் என்றும் கொச்சைப்படுத்தினார்கள் அவர்களுடைய போராட்டத்தை. ஞாபகம் இருக்கிறதா? டிராக்டர் வாங்கினதுக்காக டிராக்டர் வாங்க கடன் வாங்கினவனை தூக்கல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சேர்த்து போயிட்டு இருக்கிறான். ஆனா அதானிக்கும் அம்பானிக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் எத்தனை வங்கிகள்ல காசு போட்டு கொடுக்குது, கடன் கொடுக்குது. கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னாக்கா அதை வந்து தள்ளுபடி பண்ணுது. ஏன் ஒரு விவசாயிக்கு பண்ண முடியாதா? அதானி மாதிரியான ஆட்களால நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு மறுத்துருவீங்களா நீங்க? ஆமா, எங்க வளர்ச்சி அடைஞ்சிச்சு? அது ஒரு சீரான ஒரு வளர்ச்சியா? நான் கேட்கிறேன். பொதுத்துறை நிறுவனங்கள், எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை நிர்மலா சீதாராமன் வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும்ல. தெருவில் கடை போட்டு விற்கிற மாதிரி எல்லா எல்ஐசி விற்பனை, பிஎஸ்என்எல் விற்பனை, எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவதற்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஆனா ஜியோவுக்கு போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளம்பரம் கொடுக்கிறார், பிஎஸ்என்எலுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டார். அரசு துறையினுடையது, அரசுடைய சொத்து, அது அரசுடைய நிறுவனம் அது. ஆனா அதானிக்கும் அம்பானிக்கும் ரிலையன்ஸுக்கும் போயிட்டு விளம்பரத்துக்கு போயிட்டு நிற்கிறாரு. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டோம். ஞாபகம் இருக்குதா? 200 ரூபாய்க்கோ 500 ரூபாயோ கொடுத்தா போனு, ஏதோ ஒரு போனு, அது எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா? அதை மறந்தே விட்டோம். மக்கள் நம்ம மறந்துட்டோம். எவ்வளவு பேர் தெரியுமா காசு கட்டியிருப்பாங்க? அந்த காசெல்லாம் என்னவா இருக்கும்? அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, மறந்து போயிருக்கும். 500 ரூபா தானே போனா போகுது, அதை போயிட்டு சண்டை வேற போட்டுட்டு வாங்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ட்டு எவ்வளவு பேர் கோட்டை விட்டுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம்
தனியார் முதலாளிகளுக்கு தனிநபர்களுக்கு ஆதரவாக மட்டுமே செயல்பட்டு இருக்கிறது. அரசு எந்திரங்களை செயல்பட விடாம தடுத்து நிப்பாட்டிடுச்சு, அல்லது அது வளர்ச்சி பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாயிடுச்சு. இதோ இப்ப பார்த்தோம்ல பிஎஸ்என்எல்க்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு. ஏர்டெல், ஜியோ இவங்கெல்லாம் காசு ஏத்துனதுக்கு அப்புறம் எல்லாரும் பிஎஸ்என்எலுக்கு மாறுறான். பிஎஸ்என்எலுக்கு மாறினா டவர் இல்லை. ஏன்டா டவர் இல்லைன்னு கேட்டாக்கா, அந்த டவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டினது, அது அப்கிரேடே ஆகாதது. அப்போ அப்கிரேட் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்க வேண்டுமா இல்லையா? நிதியை ஒதுக்கல. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் பணக்காரன் தனியார் நிறுவன தொலைத்தொடர்புல போயிட்டு அவன் வந்து உழுந்து சாவான். இதானே நடக்கும். அவனுக்கு தான் வளர்ச்சி கிடைக்கும் இல்லையா? ஸோ தொடர்ச்சியாக இந்தியா ஒரு தனிநபர்களுக்கான பொருளாதாரம். அதானி தான் இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம். முதலாளிகள் தான் இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் முதலீடு போடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் நடந்தாதான் நீங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய கட்டச்சாரு அதுல உழைப்பை செலுத்தினாதானங்க அது வந்து இதா மாறும், ப்ராஃபிட்டா மாறும். வெறும் மரத்தை மட்டும் வாங்கி முதலாளி வச்சிடறான், அது லாபமா பார்த்துருவானா? லாபமா பார்க்க முடியாது. ஒரு முதலாளி ஒரு மரத்தை வாங்கி வைக்கிறான், அதை வைத்து எந்த புண்ணியமும் கிடையாது. அந்த மரத்தை ஒருத்தன் செதுக்க வேண்டும். அதை கட்டையாகவோ அல்லது சேராகவோ இல்லை நாற்காலி மெத்தையாகவோ ஏதாச்சும் ஒன்று வந்து அதை மாற்றினால்தான் அது வந்து விற்பனை பொருளாக மாறும், அது லாபமாக மாறும். அப்போ இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் முதலாளிகளை மட்டுமே வைத்து இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிவிட முடியாது. இங்க இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் இருக்கிறார்கள். உழைப்பாளிகள் உழைத்தால் மட்டுமே தான் இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அப்போ கடந்த காலங்களில் வலதுசாரி அமைப்புகள் தொடர்ந்து முதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு தனிநபர்கிட்ட போயிட்டு மாட்டிட்டு இருக்குது. ஊடகங்கள் அதானி நட்டமாயிட்டா எல்லாமே நட்டமாயிரும், எல்லாமே தலை துங்கிலும் நக்கிட்டு போயிரும்னு பேசுறதுக்கான சூழலை ஏற்படுத்தியதற்கு காரணம் இதுதான். அதானி அவர்களுடைய விவகாரம் தலை தூக்கும் போதெல்லாம் பிரதமர் மோடியை தொடர்பு படுத்தி அவருடைய நண்பர் அப்படின்னு தொடர்பு படுத்தி பேசுறதுக்கு இப்போ இந்த விவகாரத்தில் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஆதாரமாக இன்னும் ஒரு க்ளூ ஷீட்டாக கென்யாவினுடைய அதிபர் வந்து பேசியிருக்கிறார். கென்யாவினுடைய முன்னாள் அதிபர்கிட்ட அதானியை அறிமுகம் செய்து வைத்ததே வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான். அதனால 5900 கோடி அளவிற்கான ஒரு முதலீடு பண்ணி அங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கான விஷயத்த இப்போ இருக்கிற அதிபர் வந்து 736 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலானதை இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம், எல்லா டெண்டர்ஸையும் நாங்கள் வந்து திரும்ப பெறுறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி எங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு பயணம் செல்கிறாரோ அந்த வெளிநாட்டு பயணங்களில் நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக இல்லை நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வரணும், நாட்டு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. என்ன நோக்கம்னா நம்முடைய நெருங்கிய நண்பர், உயிருக்கு உயிரான உயிர் நண்பர் அதானியை எப்படி இன்னும் உலக பணக்காரர்களில் முதல் இடத்துக்கு கொண்டு வருவது, அதுதான் டார்கெட்டாக இருந்திருக்கு. எங்கெல்லாம் நரேந்திர மோடி போகிறாரோ அங்கெல்லாம் பிஸ்னஸ் மட்டுமே பேசியிருக்கிறார். அது இந்தியாவுக்காக இல்லை, இந்திய தேசத்திற்கான பிஸ்னஸ் கிடையாது, அதானிக்கான பிஸ்னஸ் தான். இல்லை, நான் இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கோபி ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதானியினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சியா? வேலை வாய்ப்புகள் அதனால உருவாகல இல்லைங்க. எதுங்க வேலை வாய்ப்பு? இல்லை, அவருடைய தொழில் வளர்ச்சி சுரண்டலும் இருக்கு. நீங்க இப்படி போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் சாம்சங் தொழிலாளர்களை பத்தி பேசுவேன், அது இழுத்துக்கிட்டு போக. நான் பொதுவாகவே நான் கேட்குறேங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு தனிநபருடைய வளர்ச்சி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுன்னு அர்த்தமா? இந்தியாவில் பல துறைகள் இருக்கிறது, பல வேலைகள் இருக்கிறது, பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனுடைய வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சி இல்லையா? அப்போ அதானியினுடைய வளர்ச்சியை மட்டுமே குறிவைத்து நரேந்திர மோடி எல்லா இடத்துக்கும் அதையே கொண்டு போறாரு. அப்போ அதானியுடைய வளர்ச்சி இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சியான்னு நான் கேட்கிறேன். அது வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க பேசும்போது சொல்றீங்கல்ல, கென்யாவில் வந்து இப்படி ஆயிடுச்சு, இன்னும் பல நாடுகளில் வந்து ஒப்பந்தம் வந்து கையொப்பமிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றீங்களே, இது அத்தனையுமே ஒரு தனிநபருடைய வளர்ச்சி தான். அப்போ நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சியோ அல்லது ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சியோ நம்முடைய வளர்ச்சியாகவோ அல்லது தேசத்தினுடைய வளர்ச்சியாகவோ ஆகாது. ஒரு தனி நபர், ஒரு தனி முதலாளி என்ன பண்ணுவானா, உழைப்பு சுரண்டல் மட்டும்தான் செய்வான், தொழிலாளியை சுரண்டதான் செய்வான். அதுதான் சாம்சங்ல நடந்துச்சு. 17 வருஷமாக சங்கம் அமைப்பதற்கான உரிமையை அவனுக்கே அப்பதான் அறிவு வந்திருக்கு. சங்கம்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கான உரிமை கிடைக்கும் அப்படின்றது இருந்தது. இங்கே என்னதான் சமூக நீதி கட்சியாக இருந்தாலும், சமூக நீதியை பேசக்கூடிய அரசியல் கட்சி ஆண்டு கொண்டிருந்தாலும்,
முதலாளிக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவு பெற முடியுது. அப்போ ஒரு முதலாளி இந்திய தேசத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை உண்டாக்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்க முடியும். எனவே பொதுத்துறை நிறுவனங்கள்ல அரசு நிறுவனங்களை மேம்படுத்துறதை விட்டுட்டு முதலாளிகளுக்கு ஆதரவாக போன நிலைமை இதுதான். அவர் அழிஞ்சிட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு, அவரை கைது பண்ணிட்டாங்க, இல்ல அவருடைய மார்க்கெட் இறங்கிடுச்சு, அவருடைய பங்கு சந்தையில அவருடைய இது இறங்கிடுச்சு அப்படின்னா தேசத்தினுடைய வீழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனத்தின் உச்சம் அப்படின்னு நான் கருதுறேன். இதுல ஒவ்வொரு மாநிலங்கள் பத்தி பேசணும். நான் அதுல தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேன். இப்போ அதானி அவர்களுடைய அந்த ஒப்பந்தம் செய்தது, அந்த அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது அப்படின்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டுக்குள்ள இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒன்று. இப்போ இந்த டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறது இது ரிலேட்டடாக ஒப்பந்தம்லாம் போட்டாங்க, அதெல்லாம் கடந்த கால நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல தமிழக அரசு எந்த மாதிரி சிக்கி இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, தமிழக அரசு என்னன்னா, ஆக்சுவலி பாமக ராமதாஸ் ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஏன் ஸ்டாலின் குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு அதானியோட ரகசிய சந்திப்பு எதுக்கு நடத்தினாரு அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவுபட்டுருக்கணும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும்போது கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி முதல்வர் கிடையாது, ஸ்டாலின் முதல்வர் கிடையாது, உதயநிதி முதல்வர் கிடையாது, இன்பநிதி முதல்வர் கிடையாது. முதல்வராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒன்றிய அரசாங்கம் நெருக்கடியை கொடுத்துச்சு. அந்த நெருக்கடியின் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை நீங்க சொல்ற மாதிரி ஒரு விசாரணை நடத்தணுமா? இன்னைக்கு திமுக அரசாங்கத்திடம் இருந்து இந்த மாதிரியான நெருக்கடி உண்டாயிருக்கிறதா அப்படின்ட்டு கேட்டா அது திமுக அதை தெளிவுபடுத்தணும். அதுல மாற்றுக்கிறது. அதுக்காக விசாரணை வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்னா வச்சுக்கிட்டோம். தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஒரு கேள்வி எழுந்துருச்சுல. இப்போ கூட ரீசெண்டாக சீமான் வேற ஒரு மேட்டர் பேசியிருக்கிறாரு. நான் சங்கியாருன்ட்டு போகிற பிரச்சனை கிடையாது, நான் பிடிஎம் கிடையாது, ஸ்டாலின் சாயந்தரம் போயிட்டு பார்க்குறாரு, உதயநிதி காலையில் போயிட்டு பார்க்குறாரு. இந்த பொலிட்டிக்கல் பிஸ்னஸ்லாம் அது அப்பார்ட். அதுக்கு அது இன்னும் தெளிவு பெறலை. தெளிவு பெறாமல் அதை பற்றி பேசணும்னு நான் நினைக்கல. ஆனால் என்னன்னா கூட அதானி சார்பில் அதானியும் கூட இப்போ சென்னை வந்தாங்க, செனட் ஆஃப் ரோட் சைட் போனாங்க அப்படின்ற அந்த பேச்சுக்கள்லாம் கூட வந்தது இல்லை. இல்லை, வந்திருக்கு, நடந்திருக்கலாம். அப்போ அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் அதெல்லாம் பேசி பொருளா இவங்க ஒன்றும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது, இவர்களும் உத்தமர்கள் கிடையாது. நடந்திருக்கலாம். விசாரணையை அவங்க முதல்ல பதில் சொல்லட்டும். ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, அது சம்பந்தமாக யாரும் வாயை திறந்து பேசவில்லை, வரட்டும், வெளியில வரட்டும். அப்படி நடந்துருந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி சொல்றார், நிலக்கரியில சொல்றாரு, அப்படி ஒன்று நடக்கவே கிடையாதுங்க அப்படின்றத சொல்றாரு. அதிமுக பிரியர்ல எவ்வளவு அச்சானுங்க இவங்க, ஏடிஎம்கே காரங்க எவ்வளோ நிலக்கரியை வச்சுட்டு போனாங்க, எவ்வளோ லாஸ்ல இருந்துச்சுன்ற ஒரு கணக்கை சொல்றாங்க. ஸோ இது வெளியில வரட்டும். அந்தந்த துறை சார்ந்த நபர்கள் வெளியில பேசுவாங்க, பேசும்போது இதை பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இந்தியாவில் இந்த பவர் பிளான்ட்டை, சோலார் பவர் பிளான்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முழுக்க காரணம் மோடி அரசாங்கம் தான். அதை எதிர்த்து மிகவும் தெளிவாக எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கச்சிதமாக நிற்கிறார். இப்பவும் சரி, ஒரு விசாரணை நடத்து, உடனே ஒரு விசாரணை வட்டத்தை அமைச்சே ஆகணும், விசாரணை கமிட்டி அமைச்சே ஆகணும், அந்த விசாரணையை நடத்தணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலும் அப்படி இருக்குது அப்படின்ற சந்தேகம் இருக்கிறதே. ஆனால் இங்கேயும் நடத்தட்டும். இங்கே இப்போ புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் அதானியும் என்னென்னலாம் இது போட்டிருக்கிறாங்கன்றதை பார்க்கட்டும். அப்படி மக்களுடைய பணம் விரயமாயிருக்கிறது அப்படின்னாக்கா, விரயம் ஆக போகிறது அப்படின்னாக்கா, அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்துவிட்டு நல்லவர்களுக்கு கொடுத்துட்டு போட்டோம். அது என்ன பணக்காரன், இந்த ரஜினி சொல்ற மாதிரி தான், பணக்காரனாகவே ஆயிட்டு இருக்கிறான், ஏழையாவே ஆயிட்டு இருக்கிறான் அப்படின்றது இல்லாம இந்த சமூக நீதி மாடல், திராவிடன் மாடல் அதற்கான ஒரு முன்முயற்சிகளை எடுக்கும்னு நான் நம்புறேன். அந்த வகையில் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி கோபி, நன்றி.